திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தாமரை ஏரியில் சிப்காட் தொழிற்சாலைகளில் இருந்து திறக்கப்படக்கூடிய கழிவு நீர் கலப்பதாக கூறி மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். எவ்வளவு பேர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்திருக்காங்க ஸ்ரீதர்? அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், கோரிக்கைகள் என்ன? தமிழ்குமரன், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் தாமரை ஏரி என்பது இந்த பகுதி மக்களின் நீராதாரமாக இருந்து வந்தது. அண்மை காலமாக சிப்காட் தொழிற்பேட்டையிலிருந்து மழைநீர் கால்வாயில் கழிவு நீர் கலப்பதால் அந்த கழிவு நீர் தாமரை ஏரியில் கலந்து முற்றிலுமாக மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிப்படைந்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் தாமரை ஏரியை முற்றிலுமாக பாதுகாக்க வலியுறுத்தி பொதுமக்கள் இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டனர். காவல்துறையினர் மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். ஏரி மாசடைந்திருப்பதால் சரும கோளாறு, சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், குடிநீரும் மாசடைந்திருப்பதாகவும், ஏரியை தூய்மைப்படுத்தி ஏரியில் கழிவுநீர் கலக்கும் தனியார் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்குமரன், தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.